காலேஜ் முடிச்ச ஒரு பையன் சுயமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல குடும்ப சூழ்நிலைக்காகவோ ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போறான். எப்போ அந்த நிறுவனத்துக்கு உண்மையா இருக்கணும், கொடுத்த வேலையை சரியா செய்யணும் அப்படிங்கிற நினைப்போட அவன் போறான். அந்த நினைப்போட போன ஒருத்தனை ஒரு சில நிறுவனங்கள் பல வருஷமா அவங்க கிட்ட இருந்து அதிக உழைப்பை வாங்கிக்கிட்டு அதுக்கு சரியான சம்பளம் கொடுக்காம அவனோட பொருளாதாரத்தை கொஞ்சம் கூட உயர்த்தாம அவனோட வாழ்க்கையும் வயசையும் எப்படி பாழாக்குறது கதை மூலமா நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நீங்களும் இதே நிலைமையில இருந்தா இந்த கதையோட முடிவுல உங்க வேலையை மறுசீரமைக்கிறதுக்கு தேவையான சில ஆலோசனைகளையும், ஒருவேளை நீங்க புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலையை சரியா தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேவையான 3 ஆலோசனைகளையும் சொல்லியிருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு பையன் இருக்கான். இவங்க வீட்டுல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இவனோட அப்பா அம்மா, இவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. அக்கா ஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு இப்போ வீட்டில் இருக்காங்க. தங்கச்சி இப்போ தான் 10th படிச்சுட்டு இருக்காங்க. இவன் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். இவங்க அப்பா பொறுப்பா இல்லாததுனாலையும் எந்த வேலைக்கும் போகாம குடும்ப செலவுக்கு காசும் கொடுக்காம குடிக்க அடிமையான ஒருத்தர் தான் இவங்க அப்பா. இவர் பொறுப்பா இல்லாதனால இவங்க அம்மா இந்த பையன்கிட்ட போய் சொல்றாங்க, இங்க பாருப்பா, நம்ம அப்பா தான் பொறுப்பா இல்ல, நான் எவ்வளவு சொல்லி அவர் திருந்தவே இல்லை, இவ்வளவு நாள் நம்ம குடும்பத்தையும் குடும்ப செலவுகளையும் நான் சமாளிச்சுட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் செலவு அதிகமா தான் ஆகும். இப்போ அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், நீ தான் இனிமே நம்ம குடும்பத்தை பாத்துக்கணும், அக்கா தங்கச்சியை நாம தான் கரை சேர்த்தாகணும், நீ இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க, காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல வேலையை தேடிக்கோ, மத்தவங்களுக்கு மத்தியில நம்ம குடும்பம் நல்லபடியா வாழறதும் வாழறதும் உன் கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க அம்மா சொன்ன எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவனோட ஃபைனல் இயரையும் முடிக்கிறான். காலேஜ் முடிச்ச பிறகு சில கம்பெனிஸ்க்கு இன்டர்வியூ போறான். அதுல அவனால செலக்ட் ஆக முடியல. அவனோட எண்ணம் முழுக்க சம்பளம் கம்மியோ அதிகமோ எப்படியாச்சும் ஒரு கம்பெனில சேர்ந்துடணும்னு மட்டும்தான் அவனோட எண்ணம் இருந்தது. இப்போ கடைசியா ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறான். இப்போ ஒரு வழி அந்த இன்டர்வியூ சமாளிச்சு அந்த கம்பெனில சேர்ந்துடுறான். முதல் நாள் வேலைக்கு கிளம்புறான். அப்போ அவனோட மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம், வேலை எப்படி இருக்குமோ, ஏற்கனவே அங்க வேலை செய்யறவங்களெல்லாம் நம்ம கிட்ட நல்லபடியா பேசுவாங்களா பழகுவாங்களான்னு ஒரு எண்ணம், வேலை நமக்கு செட் ஆகுமான்னு ஒரு எண்ணம். ஆனா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் குறைஞ்சது 3 நாள்ல இருந்து அதிகபட்சம் 21 நாள் வரைக்கும் நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா அது நம்மளுக்கு பழக்கமாவே மாறிடுன்னு சொல்லுவாங்க. இவனும் முதல் நாள் வேலைக்கு போறான், சொல்ற வேலையை செய்யறான். முதல் 2 நாள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் தப்பா பண்ணி அந்த வேலையை கத்துக்கிறான். இப்படியே 1 மாசம் போன பிறகு அவன் அந்த வேலையை ரொம்ப சுலபமாகவும் வேகமாகவும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ கம்பெனி அதோட வேலையை காமிக்க ஆரம்பிக்குது. எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் போன உடனே நம்மளுக்கு கம்மியான வேலை தான் கொடுப்பாங்க. எப்போ அதை நம்ம சரியா வேகமா பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பல இருந்து வேலையை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திட்டே போவாங்க. இவனுக்கும் இதே நிலைமை தான். இவன் வேலைக்கு சேர்ந்த முதல் மாசத்துக்கு அப்புறம் அவன் செஞ்சுட்டு இருந்த வேலையில பாதி மடங்கு வேலையை இன்னும் அதிகப்படுத்துறாங்க. அவனால செய்ய முடியல அப்படின்னாலும் கட்டாயப்படுத்தி பழக்கப்படுத்தி அவனை செய்ய வைக்கிறாங்க. இப்போ அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் நீ வேலையை, அதாவது இந்த கவுண்ட்டை கண்டிப்பா முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி அவனை பண்ண வைக்கிறாங்க. அதிகப்படியான வேலையை அவன் காலையில வேலைக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம பண்ணா மட்டும்தான் பண்ணவே முடியும். ஒவ்வொரு நாளும் இதே நிலைமை தான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த அதிகப்படியான வேலையுமே அவனுக்கு பழக்கமாவே மாறுது. இதுல அவன் வேலை செய்யற இடத்துல யாராச்சும் விடுமுறை எடுத்தாங்க அப்படின்னா அந்த வேலையை அவனை பார்க்க வைக்கிறாங்க. ஒரு கரும்பு மிஷின் கரும்புல இருக்கிற எல்லா சாரையும் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு சக்கையை மட்டும் வெளியே அனுப்புற மாதிரி ஒரு கம்பெனி தினமும் காலையில கரும்பு துண்டு மாதிரி வர ஒருத்தனை அவன் கிட்ட இருந்து எல்லா உழைப்பையும் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு சக்க மாதிரி தான் வெளியே அனுப்புது. இப்படி அதிகப்படியான வேலை பார்க்கறதுனால அவனுக்கு முதுகு வலியும் கண்ணெரிச்சலும் அதிக மன உளைச்சலுமே ஏற்படுது. இருந்தாலுமே அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தைக்காக எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாங்கின முழு சம்பளத்தையும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரான். இப்படியே 3 வருஷம் கழியுது. ஒவ்வொரு வருஷமும் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்க வாங்குற சம்பளத்துல 8% இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அதாவது இப்போ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதுல 800 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த கம்பெனில ஒவ்வொரு வருஷமும் எந்த விஷயம் மாறினாலும் இந்த இன்க்ரிமெண்ட் பெர்சன்டேஜ் மட்டும் மாறவே மாறாது. ஒருவேளை யாராச்சும் போய் இன்க்ரிமெண்ட் கேட்டாங்க அப்படின்னா ஏதாவது காரணம் சொல்லி மழுப்புவாங்க, இல்லைன்னா கம்பெனியே நஷ்டத்தில் தான் போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 வருஷத்துக்கு இடையில அவங்க அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சிட்டான். அடுத்து அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண திரும்பவும் உழைக்கிறான். இப்போ அவங்க கம்பெனில புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. அது நைட் ஷிஃப்ட் ப்ராஜெக்ட். இது வரைக்கும் ஜெனரல் ஷிஃப்ட் மட்டுமே இருந்த அந்த கம்பெனி இப்போ நைட் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கம்பெனில மீட்டிங் போட்டு எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்டையும் சொல்றாங்க, நம்ம கம்பெனில புது ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம், அதனால இது வரைக்கும் ஜெனரல் ஷிஃப்ட்ல இருந்த எல்லா எம்ப்ளாயிஸும் நைட் ஷூட் மாத்த போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், அதனால எக்ஸ்பீரியன்ஸான எம்ப்ளாயிஸ் நைட் ஷூட் மாத்துறோம், நீங்க செஞ்ச ஜெனரல் ஷிஃப்ட்டுக்கு புதுசா ஆள் எடுத்து போட போறோம்னு சொல்றாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாயிகளால எதுவும் பேச முடியல. அவங்களோட ஆதங்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம எல்லாரும் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறாங்க. நைட் ஷிஃப்ட் போன புதுசுல அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல அப்படின்னாலும் கொஞ்ச நாள் போக போக அது அவங்களுக்கு உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. இரவு முழுக்க தூங்காம வேலை செய்யறதுனால கண்ணெரிச்சல், கண்ணுக்கு கீழே கருவளையம், கண்ணும் ஒட்டி உள்ள போறது, உடல் ரொம்ப மெலிஞ்சு போறது, சில பேருக்கு உடல் பருமனால கஷ்டப்படுறது, இரவு முழுக்க வேலை செஞ்சுட்டு பகல் முழுக்க தூங்கினாலுமே எப்பவுமே சரியான தூங்காத மாதிரி ஒரு நிலைமை,
கண் எப்பவுமே சிவந்த நிலையிலே இருக்கிறது. இந்த தூக்கம் மாறி போனதுனாலேயே அவங்க உடல் ரீதியா நிறைய மாற்றங்கள் நிகழுது, மன ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் நிகழுது. இந்த மாற்றங்களால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனாலே சில பேர் வேலையை விட்டு நிற்கவும் செய்யறாங்க. ஆனா நம்ம கதையில பார்த்த அந்த தம்பினால வேலையை விட முடியல. ஏன்னா அவனோட குடும்ப பொறுப்புகளும் அவன் தங்கச்சியோட கல்யாணமும் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அதனால வேற வழி இல்லாம குடும்பத்துக்காக அந்த சதிகார சுழல்ல மாட்டிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே வரான். இந்த சுழல் தன்னோட வாழ்க்கையும் உடல் நலத்தையும் பாதிக்குன்னு தெரிஞ்சுமே அவன் வேலை செஞ்சுக்கிட்டே வரான். இப்படியே ஒரு 5 வருஷம் கடந்து போகுது. இப்போ அவன் சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் காசு கூட வெளியில கொஞ்சம் கடன் வாங்கி தன்னோட தங்கச்சி கல்யாணத்தை முடிக்கிறான். இப்போ அவனோட குடும்ப பொறுப்பும் குடும்ப பாரமும் ஓரளவுக்கு குறைஞ்சதுனால அவன் செய்யற இந்த கஷ்டமான வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுக்கிறான். ஆனா இப்போ அவனுக்கு வயசு ஏறக்குறைய 30 ஆயிடுச்சு. இந்த வயசுல வேற கம்பெனிக்கு வேலைக்கு போனா சேர்ப்பாங்களான்னு ஒரு எண்ணம். ரொம்ப வருஷமா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு அதுவும் மோசமான நிலையில நாம இருக்கோம். ஒருவேளை வேற கம்பெனிக்கு போனா அங்க வேலை எப்படி இருக்குமோ, நம்மளால செய்ய முடியாதோன்னு ஒரு பயம் அவனுக்கு. இந்த வேலையை விட்ட பிறகு கிடைக்க போற வேலை ஒருவேளை இதை விட மோசமா இருந்தா எப்படி குடும்பத்தையும் நம்ம வாழ்க்கையும் பாத்துக்கிறதுன்னு ஒரு கவலை. இப்படி பல குழப்பங்களால அவன் எந்த முயற்சியுமே எடுக்காம எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும் அப்படின்னு அதே வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரான். இந்த பூமியில் வாழுற எல்லா உயிர்களையும் இயற்கை எப்படி படைச்சிருக்குன்னா, பகல் முழுக்க வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் இரவு நேர ஓய்வுங்கிறத கட்டாயமா வச்சிருக்கு. இது உயிர்களுக்கு உயிர் வேறுபட்டாலும் ஒவ்வொரு நாளும் தூக்கத்தை அவசியமான ஒண்ணா வச்சிருக்கு. ஏன்னா உங்களோட தூக்க நேரத்துல நீங்க சரியா தூங்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களோட உடலும் மனசும் திரும்பவும் பழைய நிலையில சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் அடுத்த நாளுக்கு தயாராகும். இந்த ஷிஃப்ட் ஒர்க், அதாவது இந்த ரொட்டேஷன் ஷிஃப்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வியாபார நோக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கு. ஒரு ஷிஃப்ட்டுங்கிறது 8 மணி நேரம். இதே 3 ஷிஃப்ட் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் கணக்கு வந்துடும். இந்த ஷிஃப்ட் பேசிஸ்ல இயங்குற எல்லா கம்பெனியுமே இதே முறையில தான் இயங்குது. ஒரு நாள்ல இருக்கிற 24 மணி நேரத்தையும் வீணடிக்காம பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல உருவாக்கப்பட்டது தான் இந்த ஷிஃப்ட் ஒர்க்ஸ். ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் ஒவ்வொரு கஷ்டம் இருந்தாலும் இந்த நைட் ஷிஃப்ட்ல அதிகப்படியான கஷ்டத்தை தொழிலாளர்கள் அனுபவிக்கிறாங்க. இந்த நைட் ஷிஃப்ட்டுக்கு அதிக சம்பளம் கொடுத்தாலுமே எதிர்காலத்துல அவங்க அனுபவிக்க போற உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அது ஒரு நாளும் ஈடாகாது. பல பேர் இங்க குடும்ப சூழ்நிலையினாலும் தவிர்க்க முடியாத பண தேவைகள்னாலையும் விருப்பம் இல்லாமலும் எதிர்காலத்துல அவங்களுக்கு வரப்போற பிரச்சனைகளை உணராம செஞ்சுட்டு வராங்க. சரி, ஒருவேளை நீங்களும் இதே நிலைமையில இருந்தா என்ன பண்ணணும்? இவ்வளவு நாள் இந்த வேலையினால வாழ்க்கையும் வயசும் எழுந்துட்டீங்க. இனி இருக்க போற வாழ்க்கையை எப்படி மறுசீரமைக்கிறதும் சில ஆலோசனைகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்கு முதல்ல நீங்க மாத்த வேண்டியது உங்களோட மனசு தான். ஏன்னா ரொம்ப நாள் பழக்கப்பட்ட ஒரு விஷயத்த மனசு அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்காது. நீங்க முடிவெடுத்தாலும் உங்க மனசு அதுக்கு ஒத்துழைக்காது. உங்க மனசு அதுக்கு பல காரணங்களை உங்ககிட்ட சொல்லும். நாம இந்த கம்பெனில வேலை செய்யலாம், இந்த வேலை எனக்கு பழக்கமாயிடுச்சு, இந்த கம்பெனியும் இந்த நண்பர்களையும் விட்டு வரதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லும். நமக்கு வயசாயிடுச்சு, வேற எங்க போனாலும் வேலை கிடைக்காது, இப்படி பல சாக்கு போக்குகளை சொல்லும். ஆனா நீங்க தான் உங்க மனசுகிட்ட தெளிவா சொல்லி புரிய வைக்கணும். இவ்வளவு நாள் இந்த கம்பெனில வேலை பார்த்து நம்ம வயசையும் வாழ்க்கையும் வீணாக்குனது போதும். இவ்வளவு நாள் வேலை பார்த்துமே இன்னும் கம்மியான சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன். இனியும் இந்த கம்பெனில வேலை பார்த்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நமக்கு இந்த கம்பெனி நண்பர்கள் எல்லாருமே நமக்கு ஆதரவாகவும் துணையாகவும் இருந்திருக்காங்க. அது எல்லாமே முக்கியம்தான். ஆனா எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. நம்மளோட வாழ்க்கை சிறப்பா மாறணும், அதிகமா சம்பாதிச்சு குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த வேலையை தேடி போய் தான் ஆகணும்னு மனசுக்கு தெளிவா சொல்லி புரிய வைங்க. செகண்ட் பாயிண்ட், நீங்க வேலை செய்யற ஆளா இருந்தா குறைஞ்சது 1 மாசம் சம்பளம் இல்லைன்னா 3 மாசம் சம்பளத்தையாவது கண்டிப்பா நீங்க ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கணும். நீங்க இந்த வேலையை விட்ட பிறகு இன்னொரு வேலை தேடுற வரைக்கும் அந்த 3 மாசம் சம்பளம் உங்களுக்கு உங்களோட செலவுகளுக்கும் குடும்ப செலவுகளுக்கும் பயன்படும். அதனால குறைஞ்சது 1 மாசம் சம்பளத்தையாவது நீங்க சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கணும். வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற சரியான வேலையை தேர்வு செய்யணும். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு தேடிதான் ஆகணும். உங்களை சுத்தியே நிறைய கம்பெனி இருக்கும். பல பேர்கிட்ட கேளுங்க, விசாரிங்க, நண்பர்கள்கிட்ட சொல்லி வைங்க, மொபைல் போன்ல பாருங்க. ஒரு நல்ல வேலைக்காக எவ்வளவு வேணா கஷ்டப்படலாம், அலையலாம், தப்பு இல்லை. பல இடங்களை தேடி உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையை தேர்ந்தெடுங்க. அது எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னா, நீங்க வேலை பார்க்க போற கம்பெனி உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருந்தா ரொம்பவே நல்லது. சீக்கிரமா வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம். மற்ற நேரத்துல நம்மளோட சொந்த வேலைகளையும் செஞ்சுக்கலாம். இதுவே நீங்க போற கம்பெனி ரொம்ப தூரமா இருந்தது அப்படின்னா நீங்க போயிட்டு வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடும். நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டு வரதுக்குள்ள உங்க உடம்புமே அதிக டயர்ட் ஆகிடும். ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி உங்க திறமையை அதிகமா வளர்த்துக்கோங்க. அந்த கம்பெனிக்கு என்ன தேவையோ முடிஞ்சா அதுல அதிகப்படியான திறமையை வளர்த்துக்கோங்க. இப்போ அதிகப்படியான கம்பெனிஸ் எல்லாமே ரெஃபரன்ஸ் மூலமா தான் ஆள் எடுக்கிறாங்க. அதாவது கம்பெனில யார் வேலை செய்யறாங்களோ அவங்க மூலமா ஆள் எடுக்கிறாங்க. அதனால நிறைய பேர்கிட்ட சொல்லி வைங்க, ரெஃபரன்ஸ் மூலமா போறதுனால நமக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சுலபம். அப்புறம் அந்த கம்பெனில என்ன வேலை செய்யறாங்க, எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, வருஷத்துக்கு எவ்வளவு இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க, இது எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ற ஆள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு சேராதீங்க. சேர்ந்து உங்க மதிப்பு நீங்களே குறைச்சிக்காதீங்க. ஓரளவுக்கு சரியான சம்பளமா இருந்தா மட்டும் வேலைக்கு போக ஒத்துக்கோங்க. இதுல ஒரு சில கம்பெனி சேரும்போது கம்மியான சம்பளமும் அதுக்கப்புறம் அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து அதிக சம்பளம் கூட தருவாங்க. அதனால கம்பெனி பத்தி பல பேர்கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் சம்பளம் ஒத்துக்கோங்க. ஒரு கம்பெனில சேர்றது மூலமா நம்ம வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னா மட்டும் அந்த வேலையில சேருங்க. ஒருவேளை இப்போதைக்கு காசு வேணும் அப்படின்னு கம்மியான சம்பளத்துக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அங்கேயே தங்காம சீக்கிரமா அந்த கம்பெனி விட்டு வேற ஒரு நல்ல சம்பளம் தர வேலையில சேர்ந்துடுங்க.
அதுதான் உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. 3வது பாயிண்ட். இப்போ ஒரு புது வேலையில சேர்ந்த பிறகு என்ன பண்ணணும்? வேலைக்கு சேர்ந்த புதுசுல சொல்ற வேலையை சரியா செய்யுங்க. அவங்க சொல்ற வேலையை நீங்க வேகமா பண்ணலனாலும் பரவாயில்ல, குவாலிட்டியா பண்ணுங்க. அந்த வேலையை திரும்ப பலமுறை பண்ண நீங்க அந்த வேலையை வேகமா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, குவாலிட்டியாவும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இவங்ககிட்ட கொடுத்தா குவாலிட்டியா பண்ணி கொடுப்பான் அப்படின்னு பேர் வாங்கினா மட்டும் போதும். இது உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும். இது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற வேலை உங்களுக்கு பழக்கமான பிறகு என்ன பண்ணணும்? நீங்களா முன் வந்து இன்னும் சில வேலைகளை கத்துக்கணும். இது உங்களுக்கு தேவையில்லை நீங்க நினைக்கவே கூடாது. முடிஞ்சா கூடுதலா கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அதிக வேலைகளை கத்துக்கிட்டா, அதிக விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா அது உங்க திறமைக்கு கூடுதல் பலமா இருக்கும். நீங்களா முன் வந்து அதிக வேலைகளை கத்துக்கிட்டா இவனுக்கு வேலையில ஈடுபாடும் திறமையும் அதிகமா இருக்குன்னு அந்த கம்பெனி உங்க நிலைமையை உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்த 3 மாதம் போதும் அந்த கம்பெனி பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த கம்பெனி என்ன வேலை செய்கிறாங்க, ஒவ்வொரு மாதமும் சரியாக சம்பளம் கொடுக்குறாங்களா, ஒவ்வொரு வருஷமும் அவங்க கொடுக்குற ஊதிய உயர்வு நம்ம வாழ்க்கையை உயர்த்துமா அப்படின்னு யோசிங்க. இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையை நேரத்தையும் வீணடிக்காமல் வேறு கம்பெனிக்கு நகருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒருவேளை நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்ட்டை மாற்றி ஜென்ரல் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்ம வேலையும் செய்யணும், நம்ம உடம்பையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை வரல அப்படின்னாலும் இப்போ பார்க்குற நைட் ஷிஃப்ட் உங்களுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணலாம்.